வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே பகுதியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 204 அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். என்னது? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இதுதான் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அந்த பிரகாரமாகவே தான் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாறாது, அது மாறவே மாறாது. கர்த்தர் கொடுத்த வசனத்தினுடைய ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறி போகுமா? மாறாது. அதை காட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் அது மாறாது, ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுப்பது அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய வார்த்தையை இங்கே அநேக ஜனங்களுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிற ஒரு காரியம்தான் இந்த வசனம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசத்தோடு அந்த இடத்துல அநேகருக்கு முன்பதாக அங்கே அவன் சொல்லுகிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவன் அந்த வசனம் சொல்லும்போது அவன் ஒரு கடற்பிரயாணத்தில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, எதில் இருக்கான்? கடல் பயணத்தில் இருக்கான். அந்த கடல் பயணத்தில் ஒரு கைதியாக அவன் இருக்கிறான். அவனோடு கூட அநேக கைதிகள் இருக்காங்க. அவனோடு கூட அநேக அந்த அரசாங்கத்தில் இருக்க போர் படையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அந்த கப்பலுடைய ஓனர் இருக்கார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த கப்பலை இயக்கக்கூடிய மாலுமிகளும் அந்த இடத்துல இருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த பயணம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது அடையாளமாக இருக்குது. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஒரு கூட்டம் மக்களுக்கு இது அடையாளமாக இருக்குது. நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. நல்லா கவனிங்க, கப்பலுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், கப்பலை ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கார், அதிகாரம் அந்த அரசாங்க அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கீழே ஒரு 100 பேர் பணியாளர்கள் இருக்காங்க, சிறை கைதிகள் இருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போது இவங்கெல்லாம் எங்கே போயிட்டுருக்காங்க? கடலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த கடல் பயணத்தின் போது இந்த பவுல் ஒருத்தன் தான் சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். அல்லேலூயா. அப்படி அவன் சொல்லும்போது அந்த இடத்துல அவனோடு கூட பயணிக்கிற பிள்ளைகளை குறித்து இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு மனுஷனை குறித்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் கூட தான் ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக பயணிக்கிறார்களோ அதே போல் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த பூமியிலேருந்து புறப்பட்டு இப்போ எங்கே பிரயாணம் பண்ணுறோம்? பரலோகம் என்கிற கானானை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க யார் யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, என்ன குணாதிசயத்தில் இருக்காங்க அப்படின்றத இந்த பயண கட்டுரை நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த பவுலோடு கூட பயணித்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அவங்க கூட இருந்த ஆளுங்க ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, 27ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 27:1. நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த பயணத்தில் நிறைய பேர் இருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த லிஸ்ட் கொஞ்சம் பேர் இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அந்த யூலியு என்கிற கூடிய
ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூலியு, இந்த பவுலோடு கூட பயணம் பண்ணுகிற இந்த யூலியு குறித்து வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதனிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். ஆமா, நல்ல கவனிங்க. இந்த யூலி கிட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பட்சமாய் பவுலை நடத்தினார். நல்லா கவனிச்சிங்க. அவன் பவுல் மேலே அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிது. பவுலுக்கு அந்த யூலி கிட்டேருந்து என்ன கிடைச்சிது? இரக்கம் கிடைச்சிது, தயவு கிடைச்சிது. நல்லா கவனிங்க. அவனை பட்சமாக நடத்தினான், அவனுக்கு ஃபேவர் பண்ணான். நல்லா கவனிச்சிங்களேங்க. இந்த யூலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேலான குணத்தை பாருங்களேன். சில பேருக்கு அவன் கையில் இருந்து என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. அவங்ககிட்ட இருந்து தயவு கிடைக்குது. சில பேருக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்குது? காருண்யம் கிடைக்குது. நல்லா கவனிங்க. ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத இந்த இடத்துல காட்டி கொடுக்குது இந்த வசனம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த நற்குணங்கள் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு தகுதியானதாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷனும் பிறக்கும் போதே ஆண்டவர் எப்படி தான் பண்ணாரா? நல்ல குணங்களை வச்சு தான் படைச்சிருக்காரு. சரிங்களா? அது அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொடுத்துருக்கார். ஆனால் அநேகர் அதை வெளிப்படுத்துறது கிடையாது. ஆனால் சில பேர் அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த யூலியு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த யூலியுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, பார்க்கும்போது ஒரு சூப்பர் மனுஷன்ப்பா. வேலை கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும், ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கூட இந்த கல்லுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய ஈரம் இருக்க, ஒரு கைதியை எல்லாரும் கடுமையாக நடத்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்றைக்கே பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு ஆளை நிற்க வச்சுருந்தாங்க. நல்லா கவனி, ஜட்டியோடு நிற்க வச்சுருந்தாங்க. நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போனோம். ஒரு 10-15 பேரை வாலிபரெல்லாம் சைக்கிள்லேயே போயிட்டு அப்படியே சுவிசேஷம் சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 12-1 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சிட்டாங்க. நாங்கள் போய் உள்ளே பாட்டு பாடிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருந்தோம். அப்போது ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாலிப தம்பியை அங்கே கேஸுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பிடிச்சி வந்து உட்கார வச்சுருக்காங்க. வெறும் ஜட்டியோடு தான் இருக்கார். நல்லா கவனிங்க. அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்க 4 சாத்துறாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆனால் பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்தவர், யார் சார் இவர் அப்படின்னாரு. உடனே அவரை பற்றி சொன்ன உடனே அவனுக்கு என்ன கோபமோ தெரில, சும்மா போகிறவன் என்ன பண்ணான், அவனை 2 லட்டி எடுத்து ஒரு 4 சாத்திட்டு போகிறான். நல்லா கவனிங்க. கேட்கறதுக்கு கைதிகளுக்கு நாதியே கிடையாது. உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே இருக்க இன்ஸ்பெக்டரும் அடிப்பார், கான்ஸ்டபிளும் அடிப்பாங்க, போகிற வர அதிகாரிகளும் அடிப்பாங்க. நல்லா கவனிங்க. இதுதான் கைதிகளோட நிலைமை. ஆனால் அந்த இடத்துல அந்த மனுஷன் விசேஷமாக பவுலுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பட்சமாய் நடக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவன் இரக்கம் பாராட்டுறதை போல இருக்குது. நல்லா கவனிங்க. அடுத்ததாக இந்த யூலியை குறித்த வசனம் சொல்லுது பாருங்க. 27ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் சொன்னாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க. யூலியு அடுத்த வசனம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமான்களையும் அதிகமாய் நம்பினான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. கப்பல் வந்து அந்த கடற்கரை பயணத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அங்கே எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கு, மேகம் மூடி இருக்கு, மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க பயணம் பண்ணுறதுக்கு கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நடுக்கடலில் தான் இருக்காங்க. நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையில் பவுல் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பின் வார்த்தையை அந்த யூலியை என்ன பண்ணான், நல்லா கவனிச்சுக்கலாம், என்ன பண்ணான், அசட்டை பண்ணான். இவன்லாம் ஒரு கைதி சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அசட்டை பண்ணான். அதை காட்டிலும் அவனுக்கு யாருடைய வார்த்தைகள் மேலோங்கிச்சு, யாருடைய வார்த்தைகள் பிடித்ததாக இருந்தது. நல்லா கவனித்து பாருங்க. மாலுமி சொன்னது. அதாவது யார் அவர் ஒரு படித்தவர், அவர் வந்து கப்பல் ஓட்ட அனுபவம் பெற்றவர்,
பல பிரயாணங்களை பண்ணவர். நல்லா கவனித்து பாருங்கள். அவருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய படிப்பு, நாலேஜ், அதை என்ன பண்ணுறான், அவன் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துகிறான். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது யார் இருக்கா கூடவே, அந்த கப்பலோட ஓனர் வேறு இருக்கார் பாருங்கள். அந்த கப்பலுக்கு சொந்தக்கார், அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எந்த கடல் அலையும் எந்த சுனாமியும் தாங்குற மாதிரி தான் என் கப்பலை நான் கட்டியிருக்கேன், அதனால் நீ பயப்படாமல் போப்பா யூலியு அப்படின்னு அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க. இன்னும் அநேக பேர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த எஜமான அதிகமாய் நம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த யூலியு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் அனுபவப்பட்ட ஆட்களுடைய வார்த்தைகளை நம்புறவனாக இருந்தான், அந்த ஓனர்களை நம்புறவனாக இருந்தான். நல்லா கவனித்து கொள்ளுங்க. இது எதை காட்டுகிறது என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பணக்காரர்களுடைய அந்த ஐக்கியம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. பணக்காரர்கிட்ட இருக்கிற ஒரு ஐக்கியம், நாலேஜபிள் பர்சனோட இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அதிகமாக இடம் கொடுக்கிற ஒரு காரியம். இன்றைக்கி இந்த பயணத்தில் போயிட்டுருக்க போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒரு பரலோக பயணத்தில் போயிட்டுருக்கீங்களே, உங்கள் சுபாவம் எப்படி இருக்குது, உங்கள் சுபாவம் எப்படி இருக்குது? யூலியை போல் உங்களுக்கு இறக்க இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகிட்ட பட்சமாக நடந்துக்கிறீங்க, ஸ்தோத்திரம். உங்கள் கூட இருக்க உங்கள் வீட்டுக்காருக்காக, உங்கள் பிள்ளைக்காக பட்சமாக நடக்கிறீங்க, சபையில் இருக்க பிள்ளைங்க கிட்ட பட்சமாக நடக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் தப்பு இல்லை, நல்ல கேரக்டர் தான், அதை செய்யணும் யாராக இருந்தாலும். நல்லா கவனிங்க. ஆனால் அடுத்ததாக இந்த மனுஷங்கிட்ட இருக்க கேரக்டர் நமக்கு வேணுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த மனுஷன் யாரானா, படித்தவனை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணுறான், பணக்காரனை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணுறான். ஒருவேளை அந்த கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கா? நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். நாம் பணக்காரங்களாம் மதிக்கிறோமா? யோசிங்க. பணக்காரங்களாம் மதிக்கிறோமா? பணம் இருக்கவன், எடுத்தவொடனே நோட்டை நீட்டுறவன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அனுபவசாலி, எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா படித்தவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அனுபவசாலிங்க, அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார் இல்லை, அவர் சொன்னால் தான் எடுபடுதா நம்ம வாழ்க்கையில்? யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பயணத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனால் இந்த யூலி கிட்ட இந்த கேரக்டர்லாம் இருந்தது. அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த யூலி கிட்ட என்ன இருந்தது பாருங்கள். 27:12 வாசிங்க. அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகம் ஆகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். நல்லா கவனிங்க. அந்த 12ஆம் வசனத்தினுடைய முதல் 2வது வரியில் பாருங்கள், அந்த தீவு வசதியாக இல்லை. நல்லா கவனிங்க. ஐயா எப்படிப்பட்டவர்? வசதியை விரும்பக்கூடியவர். நல்லா கவனிங்க. ஒரு பரலோக பயணத்துக்கு போயிட்டு இருக்க கூட்டத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? நாம் நல்லா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம், நல்லா ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம், நல்லா மகிமைப்படுத்துகிறோம், நல்லா ஸ்தோத்தரிக்கிறோம், சபைக்கு வரோம், ஆராதனைக்கு கூடி வரோம், உபவாச கூட்டைக்கு கூடி வரோம், எல்லாம் ஸ்தோத்திரம், நல்லா இருக்குது. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நமக்குள்ளே ஒரு மறைந்து இருக்கிற ஒரு சுபாவம், வசதியை விரும்புகிற ஆளாக இருக்கோமா? யோசிச்சு பண்ணி பாருங்கள். வசதி நமக்கு தேவை, சில விஷயங்கள் தேவை. ஒரு வீடுனா ஒரு லைட் இருக்கணும், ஒரு ஃபேன் இருக்கணும், வீட்டுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய விஷயங்கள், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நல்லா கவனிங்க, உயிர் முக்கியமாக வசதி முக்கியமாக கேட்டால் இவன் என்ன சொல்கிறான்? வசதி தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேதத்தை சந்திச்சுட்டு வராங்க. பயங்கரமான உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் மத்தியில் கரணம் தப்புனா மரணன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது இவருக்கு என்ன தேடுது? வசதி கேட்குது. வசதி கேட்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன். நான் எவ்வளோ என் வீட்டில் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், வருத்தமான சூழ்நிலையாக இருந்தாலும், நான் இப்படி தான் உடுத்துவேன், நான் இதை தான் போடுவேன் அப்படின்ற ஆள் தான் யாருக்கு அடையாளமாக இருக்குது? யூலிக்கு அடையாளமாக இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இதை நம்மளை பற்றி எழுதியிருக்கோ? நம்மளை பற்றி எழுதியிருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வேத வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாமளை உயிர்த்தா இந்த இடத்துல, யூலி இடத்துல உங்களை எண்ணெய் வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்கள், நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, அதே அதிகாரத்தில்
27:12 இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகர் ஆலோசனை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த ஆலோசனையாக கேட்குறீங்க? எந்த ஆலோசனை கேட்குறீங்க? அநேகர் ஆலோசனை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஐயா ஏற்கனவே மாலுமி ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, அந்த கப்பலோட ஓனர் வேறு ஆலோசனை கொடுத்தாரு. ஆனால் வெறும் பையன் பவுல் கொடுத்த ஆலோசனை எடுபடலாம். பார்த்துங்க, அவன் எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறவன், அவன் சொல்கிற ஆலோசனைங்க எடுபட மாட்டேங்குது. ஆனால் கப்பல் ஓனர் பணக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தை எடுபடுது, அதே போல் படித்தவன் சொல்கிற வார்த்தை எடுபடுது, கூட பயணிக்கிற கைதி மற்ற கைதி சொல்கிறது, கூட இருக்க ஆட்கள்லாம் சொல்கிறதெல்லாம் எடுபடுது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. இன்றைக்கி நீ எந்த ஆலோசனை கேட்குற? எந்த ஆலோசனை கேட்குற? மனுஷ ஆலோசனை கேட்ட ஆளை பற்றி வேத வசனம் சொல்லுது. வாசிப்போம். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 561 பக்கம் பழைய ஏற்பாட்டில், 561 பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமம் 18:5. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா? போகலாகாதா? சொல்லுங்க, போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் போம், தேவன் ராஜாவின் கையிலே அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு 400 தீர்க்கதரிசிங்க பயங்கரமாக ஃபயராக ஒரே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போங்க ராஜா, நீங்கள் ஜெயிப்பீங்க ராஜா, நீங்கள் இப்படி சாதிப்பீங்க அப்படி சாதிப்பீங்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் யாருன்னா யோசபாத்து, அவனுக்கு இந்த தீர்க்க தரிசனத்து மேலே ஏதோ ஒத்து போகலை, அவன் ஆவிக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. உடனே அவன் என்ன கேட்குறான்? இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, இவங்களை இல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார்? மிகாயா தீர்க்கதரிசி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மிகாயா தீர்க்கதரிசியை கூட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. போகிற ஆட்கள் என்ன சொன்னாங்க? மிகாயா, அங்கே 400 தீர்க்கதரிசி ஒன்று போல் சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டு, சரியா? நீ அதே போல் சொல்லி தப்பிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொன்னான்? அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க. மனுஷன் ஆலோசனையை கேட்டு புறப்பட்டு போன ஆட்கள் எப்படி ஆனாக? இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜா செத்து போனான், ராஜ்யம் உடைக்கப்பட்டது, ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க. கடைசியில் அந்த மிகாயா தீர்க்கதரிசி சொன்னது தான் நடந்தது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷன் ஆலோசனை கேட்டு போன அந்த ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சோ அதே போல தான் இந்த யூலியோட வாழ்க்கை என்ன ஆச்சு? இந்த மனுஷ ஆலோசனைகளை கேட்டு அவன் எதையும் முழங்காலில் தீர்மானிக்கிறவனா இல்லை. அவன் எதில் தீர்மானிக்கிறவனா இருந்தான்? அவன் தன்னுடைய அறிவினால, தன்னுடைய புத்தியினால, சொல்லப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுடைய அந்த காரிய கூட்டத்தை பார்க்குறான். பெருந்திரள் கூட்டம் சொல்கிறத அவன் கேட்குறான். ஆனால் தேவ ஆலோசனைக்கு அவன் செவி கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் எதற்கு செவி கொடுக்குறோம்? தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா, இல்லை நம்ம அறிவு சொல்கிறத கேட்குறோமா, நம்ம புத்தி சொல்கிறத கேட்குறோமா, நமக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத கேட்குறோமா? கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை என்னையை வச்சு பார்ப்போமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இதே போல் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள நான் என்ன டிசிஷன் எடுக்கிறோம்? யாருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்குறோம்? ஏசப்பா கொடுக்குற ஆலோசனைக்கா அல்லது மனுஷன் கொடுக்குற ஆலோசனைக்கா? ஏசப்பா கொடுக்குற ஆலோசனை நிரந்தர தீர்வை உனக்கு உண்டாக்கும். மனுஷன் கொடுக்குற ஆலோசனை உன்னை அப்படியே போய் அமிழ்த்தி கடலை சாகடிச்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு கடனுக்காக ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா, ஏசப்பா நிச்சயம் உங்கள் கடன் அடைக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழி வாசலில் திறப்பார். நாளாகும், ஆனால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடன்லேருந்து விடுதலை பெறுவீங்க. ஆனால் ஒரு மனுஷ ஆலோசனை கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இதை வாங்கு, அங்கே கொடு. அப்புறம் அவன் கேட்கும்போது இங்கே வாங்கி அங்கே கொடு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இப்போ எத்தனை கடன் ஆகிப்போச்சு? 1 2 3 ஆகிப்போச்சு. அப்போ 3வது அடைக்க இன்னொன்று போனால் 4. நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு கடன் பட்டவனை இப்போ யார் மனுஷ ஆலோசனை என்ன ஆக்கி போயிடுச்சு? 4 கடன்காரன் ஆக்கி வச்சா. இந்த மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகளை நாங்கள் மனுஷ ஆலோசனைகளை கேட்கும்போது, மனுஷ ஆலோசனை பெருங்கூட்ட ஜனத்தினுடைய அந்த ஆலோசனைகளை நம்ம கேட்கும்போது அவங்க புத்தியாக சொல்கிறது மாதிரி இருக்கும், அறிவாக சொல்கிறது மாதிரி இருக்கும். ஆனால்
என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிற நாம, அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற நாம, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் நடக்கணுமே தவிர ஒரு நாளும் அந்த இடத்துல மனுஷ ஆலோசனையை புகுத்தக்கூடாது. உங்கள் படிப்பறிவை புகுத்தக்கூடாது. உங்கள் புத்தியை உங்கள் கேடுகட்ட மூளையில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களை புகுத்தக்கூடாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. இன்னைக்கு அப்படி போன ஆட்கள் இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் இல்லாமல் போனது தான் மிச்சம். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? நான் தேவ ஆலோசனை கேட்டு செய்கிறேனா? ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும்போது தேவ ஆலோசனை கேட்குறேனா? ஒரு வீடு கட்டும்போது தேவ ஆலோசனை கேட்குறேனா? ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது தேவ ஆலோசனை கேட்குறேனா? ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும்போது தேவ ஆலோசனை கேட்குறேனா? யோசனை பண்ணி பாருங்க. இங்கே எந்த காரியத்தை செய்த, ஒரு காலேஜை செலக்ட் பண்ணால் கூட, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணால் கூட, எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போனேன். ஏன் எங்கள் மாமனார் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, பென்ஷனு ஆஃபீஸுக்கு அம்ஜிகரைக்கு போவார். அந்த பென்ஷன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு கூட மனுஷன் என்ன பண்ணுவார்? ஜபம் பண்ணுவார். ஆண்டவர் போக சொன்னார்னா போவார். இல்லைன்னு வச்சுங்க, கிளம்பிட்டு அப்படியே உட்காந்துருவார். என்னப்பா கேட்டிங்கன்னா, இல்லைப்பா ஆண்டவர் போக வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் போகல. அடுத்த நாள் ஜெபம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. இன்றைக்கி போக வேணான்னு சொல்லிட்டாரு, அடுத்த நாள் அப்போ போகிறதுன்னு அர்த்தமா? கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்ணுவார்? ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணும்போது போக சொன்னால் போவார், இல்லைன்னா அப்போ என்ன பண்ணிடுவார்? ஆமாம், யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? யோசித்து பாருங்கள். தேவ ஆலோசனைப்படி போனவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. தேவ ஆலோசனைப்படி வாழ்ந்தவங்க தான் அவங்களோட வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாக இருந்திருக்கு. இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் தேவ சித்தத்தின்படி நடக்குதா? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை பயணத்தில் நான் எந்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறேன்? தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறேன்னா எந்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறேன்? யோசித்து பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த யூலியுடைய காரியத்தை நல்லா பாருங்கள். அப்போஸ்தலர் 27:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:13. தென்றல் மெதுவாக இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பார்க்குறான், மாலுமி கொடுத்த அட்வைஸ், அந்த கப்பல் ஓனர் கொடுத்த அட்வைஸ், இன்னும் நிறைய பேர் கொடுத்த அட்வைஸ் எல்லாத்தையும் பார்த்தான். அது மாத்திரம் இல்லை, அங்கே பார்த்த இயற்கை சூழ்நிலை கூட எப்படி தான் இருக்கு, சும்மா ஃபேவராக இருக்குது பாருங்கள். மெல்லமாக காற்று வீசுது. உடனே இவன் மனசில் என்ன போச்சு? ஓகே, இதுவும் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? சூழ்நிலையை பார்த்து முடிவு எடுத்தான். நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி சொல்லுங்க ஐயா, நான் எப்படி? என் வீட்டில் ஒரு தேவை வரும்போது நான் எப்படியா இருக்கேன்? ஒரு போராட்டம் வரும்போது எப்படி இருக்கேன்? சூழ்நிலையை பார்த்து முடிவெடுக்கிறேனா இல்லை எப்படி? யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 13:10 வாசிங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 13. ஆதியாகமம் 13:10 வாசிங்க. லோத்துவை குறித்து போடப்பட்டிருக்கு. வாசிங்க 13ஆம் பக்கம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, நல்லா கவனிங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வள பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமா, நல்ல கவனிங்க. ஐயா பார்த்தாரு, ஆபிரகாமுக்கு அவனுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அப்பா நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ செலக்ட் பண்ணிப்பான்னு. ஐயா என்ன பண்ணார்? கண்ணை ஏறிட்டு பார்த்தாரு. சோதம் கொமரா பட்டணம் இப்போ அவருக்கு எப்படி தெரியுது? சும்மா பயங்கர கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது, எகிப்தை போல இருக்குது, நைல் நதி பாயிறத போல இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. அவ்வளோதான் அவன் நினச்சான். வாடு மேய்க்கிறவன் இல்லையா, தண்ணி இருக்கிற இடம் பார்த்தவொடனே என்ன சோறு கண்ட இடமே சொர்க்கம். அவ்வளோதான். சோத்துக்கு அடிமையானவன் எப்படி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். நல்லா கவனிச்சு. குறுகிய நேரத்தில் பணக்காரன் ஆகணுன்ற புத்தி, பணம் 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 சம்பாதிக்கணும், பெரிய ஆகலாகணும், உடனே நம்ம சீமானம் ஆயிடணும் அப்படின்ற புத்தி இருக்கவனுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே எப்படி தோணும்? நல்லா கவனிங்க. ஆஃபர் கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க. எங்கடா ஆபிரகாம் அதை செலக்ட் பண்ணிட போகிறான்னு இவன் என்ன பண்ணிட்டான்? முந்திக்கிட்டான். நல்லா கவனித்து பாருங்க. அவன் கண்களில் தீர்மானம் எடுத்தான். அவன் சூழ்நிலையை பார்த்து கண்களில் தீர்மானம் எடுத்தான். நீங்கள் எந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? சொல்லுங்கய்யா.
சொல்லுங்க, நம்மளை பற்றி தான் போட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சோதோம் கொமோரா பட்டணம் தான் பாவம். உலகத்திலேயே இருக்கிற எல்லா அசுத்த பழக்க வழக்கத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த காலத்தில் எதுவாக தான் இருந்தது, இந்த சோதோம் கொமோரா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பாருங்க, MSM, அதாவது என்னது, ஓரினை சேர்க்கையாளர்கள்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த காலத்தில் எந்த பட்டணமாக இருந்தது? இந்த சோதோம் கொமோரா பட்டணம் தான். நல்ல கவனிங்க, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பட்டணம் இப்போ இவன் கண்ணுக்கு எப்படி தோணுது? சொர்க்கமாக தெரியுது ஐயா, கர்த்தருடைய தோட்டம் போல தெரியுது ஐயா, எகிப்தை போல தெரியுது ஐயா. நம்ம கண்ணுக்கு எப்படி ஐயா தெரியுது இந்த உலகம்? இந்த உலகம் சொர்க்கமாக தெரியுதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், எப்போவுமே பிரவீன் சொல்லிட்டு. அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னென்னா, நாம் இந்த பூமிக்கு டூரிஸ்ட்டை போல் வந்திருக்கோம். என்னது? பூமிக்கு டூரிஸ்ட்டை போல். இப்போ நீங்கள் ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு வாரம் டூர் போவீங்க. அந்த ஒரு வாரத்துக்குரியது தான் ட்ரெஸ்ஸு, பணம், தேவையான விஷயத்தை எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு வாரம் முடிஞ்சவொடனே எங்கே வருவீங்க? உங்கள் நேட்டிவ் பிளேஸ் தானே வருவீங்க. அந்த மாதிரி நாம் இந்த பூமிக்கு வந்திருக்குது என்னது? டூரிஸ்ட் பிளேஸு. ஆனால் இந்த டூரிஸ்ட் பிளேஸை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? சொந்தமாக்கின்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு நாளுக்கு அது நல்லா இருக்கும், ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லுங்க ஐயா நல்லா இருக்குமா? இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம பரலோக வாசிங்க, நம்ம பரலோக வாசிங்க. ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் வச்சுருக்க ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். என் கண்ணில் எடுக்கிற தீர்மானம், சூழ்நிலையை பார்த்தோன்னே எடுக்கிற தீர்மானம், யோசித்து பாருங்கள். உங்கள் அறிவை நம்பாதீங்க, உங்கள் புத்தியை நம்பாதீங்க, உங்கள் டேலண்ட்டை நம்பாதீங்க, உங்கள்கிட்ட இருக்க தாளந்தை நம்பாதீங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதை நம்பின வேதத்தில் இருக்க அத்தனை பேர் விழுந்து போனாங்க. விழுந்து போனதான் நிச்சயம். இந்த லோத்து அப்படி தான் போனான். அவன் குடும்பமே சீரழிஞ்சுது. பொண்டாட்டி கல்லாயிட்டா. பொண்ணுங்க 2 பேரும் அருவருப்பான உறவை தகப்பங்கிட்ட வச்சுக்கிட்டு அருவருப்பான சந்ததியை பெற்றெடுத்தாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். லோத்து நல்லவன் தான், ஆனால் கூட போன ஆள் உன் எடுத்த தீர்மானம். சில நேரங்கள் ஆவிக்குரியவன் தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா அவன் லோத்தை குறித்த வசனம் சொல்லுது பாருங்கள், நீதிமான். நீதிமான் யார்? லோத்து. 1 பேதுருல நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக பேதுரு சொல்லுவார், லோத்தை பற்றி நீதிமான் என்று சொல்லி முத்திரை குத்தப்படு. நீதிமானு தாங்க. ஆனால் அப்பப்போ நான் கொஞ்சம் கண்களில் டெசிஷன் எடுத்துருவேன். நான் ஏசப்பாட்டெல்லாம் முழங்கெல்லாம் படியிட மாட்டேமாங்க. அவர் சொல்கிற வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? என் அறிவுக்கு என்ன தோணுதோ, எனக்கு யார் நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதில் மெஜாரிட்டி எதுவோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு போன ஆள் தான் லோத்து. இன்றைக்கி அவரோட வாழ்க்கை என்னாச்சு? யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் கண்களில் தீர்மானம் எடுக்கிறேன்னா, முழங்காலில் தீர்மானம் எடுக்கிறேன்னா? யோசனை பண்ணி பாருங்கள். நான் மாலுமி, படித்தவன், அனுபவம் பெற்றவன் சொல்கிறத, பணக்காரன் சொல்கிறத, கூட இருக்க பழகின நண்பர்கள் சொன்னதை. இது மாதிரி தான் சாலமோனுடைய பையன் மூப்பர்களாக வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உங்கள் அப்பா ரொம்ப டேக்ஸ் போட்டார்ப்பா, அந்த டேக்ஸ் எல்லாம் எங்களால் தாங்க முடியல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேக்ஸ் எல்லாம் குறைச்சிங்கன்னா நாங்கள் உங்களை சேவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னார்? 3 நாள் கழித்து வாங்க, நான் என் விஷயத்தை சொல்கிறேன்னு அப்பா கூட இருந்த மூப்பர்களை கூப்பிட்டு அவர் ஆலோசனை பண்ணுறாரு. என்னங்கய்யா, எல்லா ஜனங்களும் இப்படி வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஆலோசனை என்ன கேட்கும்போது மூப்பர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமாம் ராஜா, இந்த மாதிரி உங்கள் அப்பா நிறைய வரியை போட்டார், ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வரியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஜனங்க உங்களை சேவிப்பாங்க, நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணா? இதோடு நிற்கலை. கூடவே தன்னுடைய சக வயதுள்ள வாலிபர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லி விட்டாங்க தெரியுங்களா? எங்கள் அப்பா இடுப்பு என் சுண்டு ஒரு சைஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா வந்து 100 ரூபா டேக்ஸ் போட்டாருன்னா நான் என்ன போடுவேன்? 1000 ரூபா போடுவேன், 1,00,000 ரூபா போடுவேன். எனக்கு நீங்கள் அடிப்பணி தான் வாங்கணும். எங்கள் அப்பா சவுக்கால் அடித்தாருன்னா நான் எதால் அடிப்பேன்? இதோடைய கொடுமையான ஒன்று இருந்தால் எடுத்து அடிப்பேன். நல்லா கவனிங்க. இப்படி பதில் கொடுத்தாரு. 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆகிப்போச்சு? 10 கோத்திரம் அவரை விட்டு பிரிக்கப்பட்டுச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஆலோசனை என்னங்கய்யா? உங்கள் ஆலோசனை என்ன? தேவ மனுஷன் ஆலோசனை கேட்குறீங்களா, இல்லை மனுஷிக்கு ஆலோசனை கேட்குறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஆலோசனை கேட்குறீங்களோ அப்படி தான் உங்கள் முடிவு இருக்கும். நீங்கள் தேவ ஆலோசனை கேட்டால் உங்கள் முடிவு மகிமையானதாக இருக்கும். மனுஷிக்கு ஆலோசனை கேட்டிங்கன்னா அது வீழ்ச்சியை தான் சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. இதுதான் இந்த யூலியு கூட இருந்த அந்த காரியம், அந்த பவுலோட பயணம் பண்ணினவர்களோட காரியம். இது மாத்திரம் இல்லை, அங்கே கூட இருந்த இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்கள்.
அதில் 30ஆம் வசனம், அப்போஸ்தலர் 27 30ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணையத்தில் இருந்த நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவில் கடலில் இறங்குகையில். நல்லா கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கப்பலை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், கயிறு கட்டுறோம், நங்கூரம் போடுறோம், அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல ஒரு பாவலா காட்டுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? சுயநலமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க. என்னதான் நம்ம ஆவிக்குரிய குடும்பம் சொன்னாலும் நமக்குள்ள கொஞ்சம் சுயநலம் இருக்கா? நான் என் விஷயம்னு வரும்போது நான் எப்படி இருக்கேன்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்மளை பற்றி சொல்லியிருக்கா? நாம் சுயநலமாக சில நேரத்தில் நடந்துக்கிறோம் பாருங்கள், சுயநலமாக சில நேரத்தில் முடிவு எடுத்துக்கிறோம் பாருங்கள். நமக்குன்னு வரும்போது அதுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டிக்கும் அதே நம்ம கூட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டிக்கும் நாம் என்ன எடுக்கிறோம்? சில நேரங்களில் அங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அப்படியே பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லவங்க மாதிரி உங்களுக்கு தான் ஃபேவராக நான் பண்ணுறேன், உங்களுக்கு சாதகமாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷங்க பாவனை பண்ணது போல் நமக்குள்ளே அந்த நடிக்கிற சுபாவம் இருக்கா? நடிக்கிறவங்கள பரலோகம் போக முடியாதுங்க ஐயா. சவாலியருக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் கிடையாது. உலக நாயகனுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் கிடையாது. சூப்பர் ஸ்டார்ஸுக்கெல்லாம் இடம் கிடையாது ஐயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உன்னுடைய பங்கு இருக்கணும். நல்லா கவனிங்க. அது பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் சேரணும்னா, அந்த இடத்துல அவங்களோடு கூட நாமளும் இருக்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மக்கிட்ட சுயநலம் இருக்கக்கூடாதுங்களே, சுய புத்தி இருக்கக்கூடாதுங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கும். அதனால் அவங்க சந்தித்த இந்த மாதிரி சுயநலமான ஆள், இந்த மாதிரி யூலியை போல மாலுமியை நம்பின ஆட்கள், படித்தவங்கள நம்பின ஆட்கள், அநேக ஆலோசனையை நம்பின ஆட்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி அன்றைக்கி அங்கே என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 27:14 சொல்லுது. அப்போஸ்தலர் 27:14 சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோறிட்டு. நல்லா கவனிங்க. நாம் இப்படிப்பட்ட யூலியை போல கூட பயணிக்கிற மற்றவங்களை போல பாவலா பண்ணுற ஆட்களா, நடிக்கிற ஆட்களா, சுயநலமுள்ள ஆட்களாக இருந்தால் நிச்சயம் நம்ம மேலே என்ன மோதும்? கடுங்காற்று மோதும். கடும் பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இதை தான் சொன்னார். யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் கண்மலையுமே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒப்பிடுவேன். பெருங்காற்று வந்து வீசினாலும் மோதினாலும் கடும் மழை அந்த வீட்டின் மேலே அடித்தாலும் அந்த வீடு இடிந்து விழாது. ஏன்? அது கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்ட வீடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து உங்க சுய புத்திக்கு இந்த யூலியை போல அங்க இன்னும் இருந்த மற்றவர்களை போல நாம இருப்போமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம மேல ஒரு கடுங்காற்று மோதுவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில போராட்டங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகும். சில போராட்டங்கள் நம்மளை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தான் போகும். இது நமக்கு தேவையா? யோசித்து பாருங்க. அது இந்த மாதிரி காற்று நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும்னா இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது அவங்க சந்தித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 27:15 வாசிங்க. 27:15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். எந்த போக்கிலே போனாங்க? ஆமாம், பிரச்சனை உங்களை எந்த பக்கம் கொண்டு போதோ அந்த பக்கம்தான் போவீங்க. வேறு எந்த பக்கமும் உங்களால் போகவே முடியாது. உங்களால் நீங்கள் நினச்சா கூட உங்களால் திரும்ப முடியாது. என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்போது, கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்படுகிற தேவ ஆலோசனையை எச்சரிப்பை கவனிக்காமல் அதை காட்டிலும் இப்படிப்பட்ட மனுஷங்களுடைய ஆலோசனைக்கு அதிகமாக இடம் கொடுத்து அந்த வழியில் நடக்கிறானோ அவனுடைய காரியத்தில் இந்த காற்று வீசும். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள், அந்த காற்று எப்படி உன்னை நடத்துதோ அப்படி தான் உன் பிரச்சனை உன்னை எப்படி நடத்த அப்படியே தான் போயிட்டு இருப்ப. உன் போராட்டம் எப்படி நடத்துது அப்படிதான் போவ. ஆனால் ஒரு நாள் இந்த பக்கம் வர முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அது மாத்திரம் இல்லை, அந்த 27:16 சொல்லுது, அப்படியே கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். என்ன பண்ணாங்க?
வெகு வருத்தம், ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப தியாகம் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். அந்த காற்றின் போக்கில் நீங்கள் போன உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், திருப்பறத்துக்கு முடியும். இவ்வளோ கஷ்டம் நமக்கு தேவையா? இவ்வளோ வேதனை தேவையா? இவ்வளோ கண்ணீர் சிந்தி தான் ஆகணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போவே பவுல் மூலமா சொன்னார், இந்த இடத்த விட்டு போகாதன்னு சொன்னார்ல, இதை செய்யாதப்பான்னு சொன்னார்ல, இதை பண்ணாதப்பான்னு சொன்னார்ல, இப்படி செய்யப்பா இப்படி பண்ணுப்பான்னு சொன்னார்ல. யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? இன்றைக்கி இந்த மனுஷங்களை போல தான் நாமளும் எப்படி தான் இருக்கோம். கர்த்தர் சொல்லும்போது கேட்குறதே கிடையாது, தேவ ஆலோசனை வரும்போது கேட்குறதே கிடையாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால தான் இன்றைக்கி அநேக காற்று நம்ம வீட்டில் வீசிக்கிட்டு இருக்கு, நம்ம குடும்பத்தில் வீசிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கி அது எப்படி போகுது, அப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. நம்ம அதை விட்டு டேன் பண்ண நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிரமப்பட்டு கண்ணீர் வடித்து கதறி எப்படியோ அதை கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இது தேவையா? யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோ பாடு உனக்கு தேவையா? இவ்வளோ வேதனை தேவையா? இவ்வளோ பிரச்சனை உனக்கு தேவையா? இது எதனால்? ஒரு சின்ன கீழ்ப்படியாததுனால வந்த போராட்டம். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன கீழ்ப்படியாதது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருது பாருங்கள். ஒரு சின்ன எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதனால அந்த படகுல பயணித்த அத்தனை பேரும் வேதனையை சந்திச்சாங்க. உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி நம்ம பிழைப்போமா, தப்பி பிழைப்போமா என்ற சூழ்நிலையே கிடையாது. யோசித்து பாருங்க. ஏன் இந்த காரணம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அது மாத்திரம் இல்லை, அதை 27:17 சொல்லுது பாருங்க. 27:17, அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து. நல்லா கவனிங்க. இதை பயம்லாம் ஏங்க வரும்? ஐயோ இந்த பிரச்சனையில் வந்துடுமோ, இவன் வந்து என்ன அடிப்பானோ, இவன் வந்து என்ன உதைப்பானா, இவன் வந்து கழுத்தை பிடிப்பானா, இவன் வந்து காரி துப்புவானோ, இவன் என் வீட்டு முன்னாடி வந்து நிற்பானா. யோசித்து பாருங்க. ஏங்க இந்த சொறி மணல்லாம் நாம் போய் விழணும்? சொல்லுங்கள். எதுக்கு இந்த சொறி மணலில் போய் விழணும்? இந்த பயம் நமக்கு எதுக்கு? ஒரு நாள் விடிஞ்சாலே ஐயோ யாரை இன்னைக்கு பார்க்க போகிறேன், யார் எனக்கு ஃபோன் பண்ணுவான், யார் என்னை பார்க்க வருவா, எப்படி இந்த மனுஷனை பேஸ் பண்ணுவோம். இந்த சொறி மணல்லாம் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. இந்த பயம்லாம் நமக்கு வராமல் இருக்குன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்குன்னா, அதுக்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சரி பண்ணணும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள். அப்போஸ்தலர் 27:18, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். நல்லா கவனிச்சிங்க. என்னெல்லாம் போட்டாங்க? சரக்குகள்லாம் போட்டாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரித்ததெல்லாம் போச்சு. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால இப்போ என்ன போச்சு? ஆமாம். அடுத்த வசனம் வாசிங்கன்னா தளவாடங்களை போட்டாங்க. அப்படின்னா என்னது? பாதுகாப்புக்காக வச்சுக்கிறது. ஈட்டி, யாரோ எதிரி வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதுக்காக அங்கே வச்சுருக்க கத்தி, ஈட்டி, கேடயம், அதெல்லாம் தலை சீரா இதெல்லாம் அங்கே இருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ அதையும் கூட என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு? தூக்கி போட வேண்டியதாகிடுச்சு. உங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்கள். சம்பாதிச்சதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஏங்க நம்ம பாதுகாப்பும் இப்போ நம்ம விட்டு போயிடுச்சு. ஏங்க? ஒரு சின்ன கீழ்ப்படியாதனால, ஒரு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்காதனால, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்காததுனால இன்றைக்கி எவ்வளோ இழப்பை நம்ம சந்திக்கிறோம். யோசனை பண்ணிப்பார். நம்ம பாதுகாப்பே நம்ம விட்டு போகுது. கர்த்தர் தானே நம்முடைய பாதுகாப்பு. யோபை சுற்றி யார் வேலி போட்டா? ஏசப்பா தான் வேலி போட்டார். அந்த வேலி என்னைக்கு எடுபட்டது அப்போ தான் சாத்தானால உள்ள நுழைய முடிஞ்சது. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த வேலி எப்போது எடுக்கப்படுது? எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையோ, அந்த மனுஷனுடைய வேலி எடுக்கப்படுது. பாதுகாப்பு போகுது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தளவாடம் போயிடுச்சுன்னா ஏசப்பா அவன்கிட்ட விட்டு விலகிட்டார். நல்லா கவனிச்சிங்க. வார்த்தை இருந்தால் அவங்க கூட ஏசப்பா இருப்பாருங்க. வார்த்தையை நீங்கள் கை கொண்டீங்கன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, தேவ ஆலோசனைக்கு, தேவ மனுஷன் கொடுக்குற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தேவன் உங்களோடு இருக்க மாட்டார். உங்கள் பாதுகாப்பு போயிடும், இழப்பு வரும், நஷ்டம் வரும். நீங்கள் எதில் விதைச்சாலும் அதில் கண்ணீர் தான் உங்களுக்கு வரும், வெறுமையாக தான் வருவீங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்ததா அதே அப்போஸ்தலர் 27:20 வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது. ஆமா, சூரியன் யாருக்கு அடையாளம்? ஏசப்பாக்கு அடையாளம். அப்புறம் நட்சத்திரங்களாவது. நட்சத்திரம் யாருக்கு அடையாளம்?
தேவ தூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. அவர் சொல்லும்போது ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் வந்து உங்களுக்கு தரிசனமாகி உங்களோடு பேசும்போது செவி கொடுக்காதவனுக்கு, ஊழியக்காரன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கேட்காதவனுக்கு, அவன் இப்போ முழங்கால் நெருக்கத்தில் கண்ணீரோடு அவன் ஆபத்துகளை சிக்கி தவிக்கும் போது கண்ணீரோட முழங்கால் படிட்டா, இப்போ ஏசப்பா வரமாட்டேங்கிறாரு. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன் வரமாட்டான். எந்த ஒரு ஆலோசனை கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஜபமும் கேட்கப்பட மாட்டேங்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அநேக நாட்களாக சூரியனை பார்க்க முடியல. ரொம்ப நாளாக ஜபம் பண்ணுறாங்க, ஏசப்பா இந்த போராட்டத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இந்த கண்ணீர்லேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இந்த பயணத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது வெறு நாளாக சூரியனை காணலை, வெகு நாளா நட்சத்திரத்தை காணலை, ஒரு பரிசுத்தவானையும் காணலை, ஒரு தேவ தூதனையும் காணலை, ஒரு தேவன சத்தமும் கேட்கல. ஏன்? நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம் கர்த்தரை அசட்டை பண்ணால் அவரும் நம்மளை அசட்டை பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது, கர்த்தரை அசட்டை பண்ணுவது ஒன்று தான். ஏன்னா கர்த்தர் வார்த்தையாக இருக்கிற வார்த்தை தான் கர்த்தராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கையில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்ததா ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 27:20 அந்த கடைசி பகுதியை வாசிங்க. தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏங்க இந்த மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை? ஏன் இந்த பாடு? ஏன் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வருது? யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கீழ்ப்படியாமல், ஒரு சின்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கொண்டு வந்துடும். யோசனை பண்ணி பாருங்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் பவுல் மூலமாக 27 அந்த 27ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்க. 21 25 வரைக்கும். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, நல்லா கவனிச்சீங்களா? என் சொல்லை கேட்டு கிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. நல்லா கவனிச்சீங்களா? ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை செய்யாதன்னு சொன்னால் செய்யாதீங்க. என்னதான் தலை போனாலும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதில் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். கடினமான இடத்துல கூட உங்களுக்கு லகு உண்டாக்குவார். நெருக்கமான இடத்துல கூட சில வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். சில இடத்துல உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி செய்வார். யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் வார்த்தையிலே நிற்காத மனுஷன்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஆனாலும் பவுல் மூலமா ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார் பாருங்க. நீங்க இருக்க வேண்டியதா இருந்தது. அடுத்த வசனம், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமில்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அடுத்த வசனம், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். நல்லா கவனிச்சிங்களா? ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? தப்பு செஞ்ச யூலியு வந்து கஷ்டப்பட்டா பரவாயில்ல, தப்பு செஞ்ச மாலுமி கஷ்டப்பட்டா பரவாயில்ல, தப்பு செஞ்ச கப்பல் எஜமான் பாதிக்கப்பட்டிருந்தா தப்பு இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆலோசனை இன்னும் நிறைய பேர் கொடுத்தாங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சுயநலமாக சில பேர் தாங்க மட்டும் தப்பிச்சிக்கினா போதும்னு நினைத்தாங்க பாருங்க, பாவனை பண்ணாங்க பாருங்க. அவங்கெல்லாம் கூட அடிப்பட்டது கூட தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை பக்கமாக நின்ன ஒருத்தன் தான் பாருங்க, இவங்களுடைய தப்பு அவனையும் பாதிச்சது. அவனும் அந்த கப்பல் பயணத்தில் என்ன பண்ணான்? பாதிக்கப்பட்டான். ஆனால் அந்த ஒருத்தனுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? கவனிச்சிங்களா? என்ன வார்த்தை சொல்ல? உனக்காக பவுலே, நீ போய் ராயனுக்கு முன்பாக நிற்கணும், சீசருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக, அழைக்கப்பட்ட உனக்காக, தரிசனம் பெற்ற உனக்காக, தேவனுடைய பிள்ளையாகிய உனக்காக, வார்த்தையிடமாய் நிற்கிற உனக்காக நான் என்ன பண்ணுறேன்?
இந்த மக்களை உனக்கு நான் கிருபை பாராட்டுறேன், அவங்க ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ போய் அங்கே பத்திரமா சேருவே அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவோட வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கா? தேவ வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? ஒருவேளை உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கீங்க, இதில் ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தை பக்கமும் மற்றவங்க இந்த மாதிரி இருந்தாலும் அந்த மற்ற நபர்களால் தேவனுடைய பிள்ளையும் என்ன தான் பண்ணுறான்? பாதிக்கப்படுறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தாவீதோடைய தவறான முடிவு 70,000 ஜனங்க செத்தாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்குரியவளாக இருக்கிற நாம் என்ன டிசிஷன் எடுக்கிறோம்? இந்த யூலியை போல் இருக்கிறோமா, இல்லை மாலுமியை போல் இருக்கிறோமா, இல்லை இந்த பணக்காரனை போல் இருக்கிறோமா, இல்லை இந்த மற்ற ஆலோசனை கொடுக்குறவர்கள் போல் இருக்கோமா, சுயநலவாதியாக இருக்கிறோமா, பாவனை பண்ணுறவங்கள போல் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எனக்கு சொன்னப்பட்டபடியே நடக்கணும்னா நான் அதில் நிற்கணும், ஆண்டவர்கிட்ட நிற்கணும். ஆண்டவர்கிட்ட தாண்டாதீங்க. உங்கள் நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கீங்க? உங்கள் விசுவாசத்தை யார் மேலே வச்சுருக்கீங்க? நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? இதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் காற்று மோதுறதும் மோதாததும். இதை பொறுத்து தான் நீங்கள் சொறி மணலில் சொருகிறதும் சொருவாமல் பாதுகாக்கப்படுகிறதும். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலுக்காக கர்த்தர் இதை செஞ்சார்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் பவுலாக இருந்தால் எவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க? நான் யூலியை போல் இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை மாலுமியை போல் இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை ஓனரை போல் வசதியான வாய்ப்புகளை மட்டுமே நம்பி ஓட போகிறோன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை சுயநலமாக இருக்க போகிறீங்களா, இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்க போகிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் யார்? நான் ஒரு பவுல். நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவ மனுஷன். இதுதான் உங்கள் அடையாளமாக இருக்கணும். இதை தவிர வேறு யாரும் உங்களை குறித்து வேறு எந்த சாட்சியும் சொல்லக்கூடாது. உங்களை பார்க்குற உங்கள் கூட இருக்க உங்கள் புருஷங்களை பற்றி இதை சொல்லணும், உங்கள் மனைவி இதை சொல்லணும், உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், கூட வேலை செய்கிறவங்க நண்பர்கள், உங்களை உற்றார் உறவினர் எல்லாரும் சொல்லணும், இந்த பிள்ளை தேவனுக்கு பயந்தவ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நிற்கிறவ, அதை தாண்டி வலதுபுறம் இடதுபுறம் தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லணும். யோசனை பண்ணி பாருங்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? அப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்லப்பட்டபடி தான் நடக்கும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரு. இங்கே பைபிள் வாசி பாருங்க. ஆபிரகாம் அழைச்சாரு, செல்வ சீமான் ஆக்கினாரா இல்லையா? குழந்தைய கொடுத்தாரா இல்லையா? ஈசாக்கு அழைச்சாரு, சொன்னதை செஞ்சாரா இல்லையா? யாக்கோபு அழைச்சாரு, சொன்னதை செஞ்சாரா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தாவீதை அழைச்சாரு, அதே மாதிரி செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் காப்பாத்துறாருங்க. அவரை போல யாருங்க இருக்க முடியும் சொல்லுங்க? அவன்கிட்ட சொன்னார், உனக்காக ஒரு விளக்கு எப்போது எனக்கு முன்பாக எரியுன்னு சொன்னார். இன்னைக்கு இஸ்ரவேலில் ஆள்றவங்க யூதராக தான் இருக்காங்க. ஏன்னா தாவீது யூத வம்சத்தில் வந்த ராஜா. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்க நெத்தனியாக யார்? ஒரு ராஜா. அவர் யார்? யூதர். இன்னைக்கு தாவீதுக்கு அன்னைக்கு கொடுத்த வார்த்தை வாக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் காப்பாற்றுறார். அவரை போல வார்த்தையை காப்பாற்றுற ஆள் ஒருத்தரும் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரா? ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரா? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? அவர் உங்களோடு பேசியிருக்காரா? அந்த வார்த்தையை நம்புறீங்கன்னா நிச்சயம் அது நடக்கும். நீங்கள் அந்த வார்த்தையில் நில்லுங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயம் அதை விட்டு அவர் மனம் மாற மாட்டார். நின்று பாருங்க. நீங்கள் எவ்வளவோ அதில் நிற்கிறீங்களோ அவ்வளவா காரியம் சீக்கிரமாக நடக்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் இன்றைக்கி நான் யார்? கண்களை மூடி உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. நம்ம பார்த்து நம்ம கேட்கணும், நான் யார்? நான் யார்? ஆவிக்குரிய பயணத்தில் இருக்கிற நான், பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிற நான் யார்? உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. ஒருவேளை ஒன்றே ஒரு நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நாம் பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? மனப்பால் குடிச்சிக்கிட்டீங்களா? கொஞ்சோண்டு இரக்கம் பாராட்டுறான் பாருங்கள், கொஞ்சோண்டு தயவு பாராட்டுறோம் பாருங்கள், கொஞ்சோண்டு தான தர்மம் செய்கிறோம் பாருங்கள். இது அப்படியே என்னை சொர்க்கத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சிரு ஏசப்பா பக்கத்து சீட்டில். நம்புறீங்களா? இந்த குருட்டு விசுவாசம் வேணாங்க. குருட்டு விசுவாசம் வேணாம். இந்த குருட்டு விசுவாசம் வேணாம். இதை நம்பினா நீங்கள் கைவிடப்படுவீங்க. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேங்க? என் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆவிக்குரிய பயணத்தில் எல்லாரும் போல நீங்களும் நானும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மோசே போனது போல், யோசுவா போனது போல், காலே போனது போல், எல்லா பரிசுத்தவான்கள் ஓடின ஓட்டத்தை போல தான் நீங்களும் நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஓட்டத்தில் நாம் எப்படி இருக்குங்க? நடிச்சுக்கிட்டு இருக்கோமா பாருங்கள், சுயநலமாக இருக்கிறனா பாருங்கள்,
என் அறிவை, என் எக்ஸ்பீரியன்ஸை நம்புகிறேன்னா பாருங்கள். யோசனை பண்ணி பாருங்கள். மனுஷ ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறேன்னா பாருங்கள். பெருங்கூட்டத்துக்கு இடம் கொடுக்குறேன்னா பாருங்கள். எப்போவுமே வசதி வாய்ப்பை தான் பார்க்குறேன்னா பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் அசட்டை பண்ணால் நீங்களும் அசட்டை பண்ணப்படுவீங்க. நீங்கள் அப்புறம் கதறி கூப்பிட்டா கூட கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டா. வசனம் அப்படி தான். வெகு நாளாய் சூரியனையும் பார்க்கல, வெகு நாளாக நாங்கள் நட்சத்திரத்தையும் பார்க்கல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் கை நீட்டினேன், ஒருத்தனும் கவனிக்கலை. நான் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் கவனிக்கலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆபத்து சூறாவளியை போல உனக்கு நெருங்கும் போது, புயலை போல நெருங்கும் போது நானும் உன்னை அசட்டை பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானும் உன்னை கண்டுக்காமல் போவேன். நீ எப்படி என்னை கண்டும் காணாமல் போனையோ, நீ எப்படி என்னை பார்த்து பார்க்காதவனை போல போனையோ, நீ எப்படி என்னை அசட்டை பண்ணாயோ அப்படியே நானும் அசட்டை பண்ணுவேன்னு சொல்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைய, இந்த துணிகரம் நமக்கு வேணுமா? தேவ பிரசன்னத்தை விட்டு எங்கெங்க வெளியே போகிறீங்க? உங்கள் பவுண்டரியை ஏன் தாண்டுறீங்க? உங்கள் வேலையை விட்டு எதுக்கு வெளியே போகிறீங்க? கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போன ஆள் என்ன ஆனாம் பார்த்தீங்களா? லோத்து. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? ஆராதிக்க வந்துட்டு இந்த இடத்த விட்டு எங்கே வெளியே போகிறீங்க? உங்கள் எண்ணங்கள் எங்கே போகுது? உங்கள் சிந்தைகள் எங்கே போகுது? உங்கள் யோசனைகள் எங்கே போகுது? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊற்றுவோமா? ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஊற்றுவோமா? தினந்தோறும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மக்கிட்ட இருக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களை காட்டி கொடுக்கிறார். எதற்காக? அதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய தடுக்கல், இடறலுக்கான கல்லுகள், அதெல்லாம் எடுத்து போடணும்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும், ஒரு பரிசுத்த புத்தகமாக இருக்கணும். அதில் இயேசு மட்டுமே தென்படணும். உன் சிந்தையில் இயேசு மட்டுமே இருக்கணும். உன் நினைவில் இயேசு மட்டுமே இருக்கணும். உன் யோசனையில் இயேசு மட்டுமே இருக்கணும். உன் கண்கள் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். உன் காதுகள் இயேசுவின் சத்தத்தை மாத்திரமே கேட்கணும். உன் இருதயத்தில் இயேசுப்பாவை தவிர வேற யாருக்கு இடம் கொடுத்தாலும், என் அன்பு தேவ பிள்ளையே, வசனம் சொல்லி, என்னை காட்டிலும் யாரை நீ அதிகமாக நேசித்தாலும் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். உங்கள் அப்பாவை அதிகமாக நேசிக்கிறீங்களா? உங்கள் அம்மாவை அதிகமாக நேசிக்கிறீங்களா? உங்கள் அக்காவை, உங்கள் தம்பியை, உங்கள் அண்ணனை, உங்கள் தங்கச்சியை, அல்லது உங்கள் மனைவியை, அல்லது உங்கள் புருஷனை அதிகமாக நேசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் அதிகமாக நேசிச்சிங்கன்னா ஒன்று உங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தேவ பிரசன்னத்தில் அதிக நேரம் உங்களால் நிற்க முடியாது. ஜபத்தில் அதிகமாக நேரம் நிற்க முடியாது. முழங்கால் படிட்டாலும் வெறுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஏசப்பாக்கு மேலே ஒருத்தர் வச்சுட்டீங்க இல்லையா? விக்கிரகம் ஆக்கிட்டீங்களே. விக்கிரக ஆராதனை செய்கிறவனை கர்த்தர் வெறுக்கிறவர் அல்லவா? என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஏசப்பாக்கு மேலே நீங்கள் யாரை வச்சிருந்தாலும் இன்றைக்கே அதை எடுத்து போடுங்க. இன்றைக்கே எடுத்து போடுங்க. உங்கள் வேலையை வச்சுருக்கீங்களா? உங்கள் திறமையை வச்சுருக்கீங்களா? எடுத்து போடுங்க. இல்லை இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. எதுக்கு யூரோத் கிளியோத்தோன்னு வேணும்? எதுக்கு அந்த கடுங்காற்று உன்னை மோதணும்? எதுக்கு உனக்கு சொரிமணல் வேணும்? வேணாம். ஏன் உனக்கு அந்த பயம் வேணும்? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உனக்கு வேணாமே. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வேணாமே. உன் பாதுகாப்பு வளைத்து விட்டு நீ விலகி போக வேணாமே. கர்த்தர் உன்னே கரிசனையாக இடைப்படுகிறார். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான மகள் பியூலா முன்பதாக வந்து
கேட்ட வார்த்தையின்படியாக நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. நாமும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ முறை நாங்கள் வேதத்திலே அப்போஸ்தலர் பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு விசேஷத்த வண்ணமாக ஐயா எங்களை சீர்படுத்தும்படியாக, எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஏசப்பா இப்படியும் சில காரியங்கள் இருக்கிறது ஐயா. நாங்கள் வாசிக்கும் பொழுது அது அப்படியே வாசித்து கொண்டு போயிருப்போம். அதில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது, இவ்வளவு காரியம் அந்த கடல் கொந்தளிப்பில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதோ சபையோராய் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், கேட்ட வார்த்தையின்படி வந்திருக்கிறோம், கேட்ட வண்ணமாய் வந்திருக்கிறோம். மாறுதலை உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசப்பா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு ஐயா, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எங்களுக்கு செம்மையாய் இந்த வழி இருக்கிறது, இந்த வழியில நாங்கள் போனோன்னா நாங்கள் செம்மையா வாழ்ந்துருவோம் என்று அன்றைக்கு லோத்து ஏசப்பா இது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது என்று சென்ற பின்பு ஐயா லோத்துவை காப்பாற்ற ஒரு ஆபிரகாம் வந்து ஐயா அநேக முறை கெஞ்சி அந்த லோத்தை காப்பாற்றினது போல ஏசப்பா எங்களுடைய பார்வைக்கு இது செம்மையா இருக்கிறது என்று மரணத்தின் வழிகளில் வந்து நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஐயா அநேக ஊழியக்காரர்கள் அப்பா இப்படி நடக்காதீங்க, இதை செய்யாதீங்க, இது வேண்டாம் என்று சொல்லுகிற போதிலும் மீறி நாங்கள் காரியங்களை செய்து சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்பா பெருங்காற்றாய் நாங்கள் அடிபட்டு அப்பா கதறி கொண்டிருக்கிற வேளையிலும் விடுதலை நீங்கள் ஒருவர் தான் ஐயா. நாங்கள் வார்த்தையை கேட்டாலும் விடுதலை நீர் ஒருவர் தான் ஐயா. ஏசப்பா இதோ இந்த வேளையிலே எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். அன்றைக்கு பவுல் ஐயா காரியங்களால் அடிபட்டு அப்பா கப்பல்கள் நொறுங்குண்டு தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்பா அநேக சூரியன்களையோ நட்சத்திரங்களையோ பார்க்க முடியாதபடிக்கு அநேக போராட்டத்தினால் உயிர் பிழைத்து கொண்டிருக்கிற வேளையிலே எப்படி ஒரு தூதனை கொண்டு நீர் நிறுத்தி பேசி அப்படியே செய்து பவுலையும் அந்த கப்பலிலே பிரவேசித்தவர்களையும் பாதுகாத்து கொண்டது போல இதோ இந்த வேளையிலே ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலையில நாங்கள் அடிபட்டு இருக்கலாம், நாங்கள் மிதிப்பட்டு இருக்கலாம் ஐயா. ஏன் இந்த வாழ்க்கை நாங்கள் உயிரோடு இருக்கலாமா வேண்டாமா, ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில் என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு பவுலை காப்பாற்றினது போல எங்களையும் நீர் காப்பாற்றி எங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்து பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஐயா எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்து நீர் எங்களுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. விசேஷித்த கரம் நீட்டப்படட்டும், விசேஷித்த வல்லமை நீட்டப்படட்டும். மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு இடத்திலே ஐயா எல்லாரையும் கொண்டு வந்து வைப்பீராக ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்து ஐயா இன்றைக்கு எதற்காக இந்த கடைசி மாதத்திலே அப்பா நீர் தெரியப்படுத்துகிறீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும் பொழுது ஏசப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நீர் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. குடும்பங்கள் ஒருவேளை சிதறப்பட்டு இருக்கலாம் ஐயா அப்பா, எங்களுடைய போராட்டங்கள் எங்களுக்கு பெரிதாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஐயா அப்பா. கப்பலில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் இழந்திருக்கிற சூழ்நிலை இருக்கலாம் ஐயா. எங்களுக்காக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பாதுகாப்பின் கவசங்கள் எங்களை விட்டு அகற்று போகிற சூழ்நிலையா இருக்கலாம் ஐயா. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்க எதை கண்டும் நாங்கள் பயப்படாமல், எதை கண்டும் நாங்கள் கலங்காமல் நாங்கள் முன்னேறி சென்று உமக்கென்று நீர் எங்களை கொடுத்து அப்பா நடத்த என்னென்ன சித்தம் வைத்திருக்கிறோ அத்தனை காரியங்களும் நடத்தும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த முடிவு மாதத்திலே எல்லா போராட்டங்கள் மாறட்டும் ஐயா, எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா அப்பா. உம்முடைய வார்த்தையை செவி கொடுக்காதபடிக்கு நடந்த எல்லா காரியங்களையும் மன்னித்து நீர் மறந்து எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வருகிற நாளிலே மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே,
அதற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.